எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த லஞ்ச் காம்போவில் ஒரு ரெசிபி கார்ன் புலாவ், ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு புலாவ் ரெசிபி. இன்னொன்று எக் ஃப்ரை, அதாவது முட்டை வச்சு ஒரு சிம்பிள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபிஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்ன் புலாவ் செய்ய ஃபர்ஸ்ட் கார்ன் கர்னல்ஸை வேக வைக்கணும். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 180 கிராம் கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் அளவு. நான் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறேன், அதனால உப்பு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. கார்ன் நல்லா அழகாக வெந்திருக்கு, எடுத்து வச்சிருங்க. கார்ன் புலாவை ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், நீங்கள் விரும்பினா நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து சேர்க்கலாம். அடுத்தது இதில் ஸ்பைசஸ் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டு தட்டி, வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு போடுங்க. வேக வச்ச கார்னை வடிகட்டி வெங்காயத்தோட சேர்த்து கலருங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க. இந்த புலாவுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் அரிசியை ஊற வைக்கல. நீங்கள் வேணும்னா 10-15 நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி உடஞ்சிடாம மெதுவாக கார்னோட மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் டைல்யூட் பண்ண 1 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பால், இல்லைன்னா வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதோடு இன்னொரு கப் தண்ணி ஊற்றணும். கார்னை வேக வச்ச வடிகட்டின தண்ணி பாக்கி இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆவி வந்ததும் வெயிட் வைங்க. நான் ஃப்ளேம் மீடியமில் வச்சுருக்கேன். 2 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. கார்ன் புலாவ் நல்ல வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். முட்டை ஃப்ரை செய்ய முதல்ல முட்டையை வேக வைக்கணும். நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் பயன்படுத்தி செய்யலாம். முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இதை 15 நிமிஷத்துக்கு வேக வைங்க.
15 நிமிஷம் கழித்து முட்டையை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் முட்டையை உரித்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 5 பல்லு பூண்டை தட்டி போடணும். இதில் போட நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்ல மெலிசாக கட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அளவு மெலிசாக இருக்கணும். நறுக்கிறதுக்கு அப்புறம் லேசாக உதுத்து விட்டு பேனில் போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரை வதக்கணும். வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இதில் முட்டையை போடலாம். முட்டைகளை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசாக கீறி விட்டு போடணும். முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி கிண்டி விடுங்க. முட்டையை மசாலாவோட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இன்னொரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. முட்டை ஃப்ரை இப்போ ரெடி. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் சாம்பார், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரெண்டு அருமையான டிஷ்ஷஸ் தான் பார்த்தோம். ஸோ இது ஒரு சிம்பிள் லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து கார்ன் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த சிம்பிள் எக் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.